தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள், காமாட்சியின் பெருமை. பகுதி 2. முதலில் சொன்ன ஸ்லோகப்படி அம்பாளுக்கும் முக்கண் உண்டு, சிரசில் சந்திரகலை உண்டு. நெற்றிக்கண் அக்னி வடிவானது, வலக்கண் சூரிய வடிவம், இடக்கண் சந்திர வடிவம். உலகத்தை வாழ்விக்கிற 3 ஜோதிகளும் பராசக்தியிடமிருந்து வந்தவை. இதை கவித்துவ அழகோடு சௌந்தரிய லஹரியின் இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறது. அது உன் வலது கண் பகலை படைக்கிறது, இடது கண் இரவை படைக்கிறது, இரண்டுக்கும் நடுவே உள்ள நெற்றிக்கண் சந்தியா காலத்தை படைக்கிறது, அதனால்தான் அது சிவந்து விளங்குகிறது என்கிறது. காலஸ்வரூபிணி அவளே என்பது இதன் தாத்பரியம். காமாட்சி தன் சிரசில் சந்திரகலை வைத்து கொண்டிருப்பதை மூகரும் தமது பஞ்சசதியில் சொல்கிறார். மூக பஞ்சசதியில் முதலில் ஆர்யா சதகம் என்று 100 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த ஸ்லோகங்களின் விருத்தத்துக்கு ஆர்யா என்று பேர். ஸ்தோத்திரிக்கப்படும் அம்பாளும் ஆர்யா, அதாவது பரம உத்தமமானவள். 2 விதத்திலும் இதற்கு ஆர்யா சதகம் என்ற பெயர் பொருந்தி இருக்கிறது. இதில் ஐஸ்வர்யம் இந்து மௌளே என்கிற ஸ்லோகத்தில் இவ்விஷயத்தை சொல்கிறார். இந்து மௌளி எனப்படும் சந்திரசேகரரின் ஐஸ்வர்யமே நீதான் அம்மா என்கிறார். ஈஸ்வரனின் தன்மை எதுவோ அதுவே ஐஸ்வர்யம். ஈஸ்வரனுக்கே ஈஸ்வரத்தன்மை பராசக்தியால் தான் வந்தது என்கிறார். சௌந்தரிய லஹரியில் முதல் ஸ்லோகமும் இதையே தான். அம்பிகையின் சக்தி இல்லாவிட்டால் சிவன் அசைந்து கொடுக்க கூட முடியாது என்கிறது. பரமேஸ்வரன் தன்னைத்தானே அறிந்து கொள்கிற அறிவாகிய அசைவு அவள்தான். எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரமேஸ்வர தத்துவம் அவள் கிருபை இருந்தால்தான் நமக்கு தெரியும். இவளால் தான் அவனே அறிய முடியும். அதே சமயத்தில் அவன்தான் அவளுக்கு ஆதாரமாக இருக்கிறான். பிரகிருதி என்கிற இவள் இயற்கையாக இருக்கிறாள். அது ஜடம் போல தோன்றுகிறது. அதற்கு உயிராக அவனே புருஷனாக இருக்கிறான். பிரகிருதியை மாயை என்றும் ஈஸ்வரனை மாயி என்றும் சொல்வார்கள். ஈஸ்வரனின் செல்வமான காமாட்சி பிரகிருத்தியோடு ஒன்றாக கரைந்து காஞ்சிபுரத்தின் மத்தியில் சந்திர பிஞ்சை சிரசில் சூட்டிக்கொண்டு வேதங்களின் பரம தாத்பரியமாக பிரகாசிக்கிறது என்கிறார் ஸ்ரீ மூகர். ஐந்தவ கிஷோர சேகரம், குழந்தையான பிறை மதியை சிரசில் உடையது என்று வெகு லலிதமான வாக்கினால் சொல்கிறார். முற்றா வெண்திங்கள் என்று ஞான சம்பந்த குழந்தை சொன்னது போலவே. அம்பாளை பிரகிருதி மாயை என்று சொன்னதோடு நிற்கவில்லை. புருஷன் அல்லது மாயையின் சக்தியும் இதே காமாட்சிதான். அவனோடு அபேதமாக அபின்னமாக இருக்கப்பட்ட வஸ்து இவள். இருவரும் ஒன்றே, அத்வைத்தமாக இருக்கிறார்கள். வேதங்களின் பரம தாத்பரியம் அத்வைத்தம். அந்த அத்வைத்தத்தின் ரூபமாகவே காஞ்சிபுரத்தில் காமாட்சி பிரகாசிக்கிறாளாம். ஐதம்பரியம் சகாஸ்தி நிகமானாம் என்கிறார் மூகர். மாதா ஸ்வரூபம் என்று அருகில் போகிறோம். பார்த்தால் பிதாவுக்கு உண்டான நெற்றிக்கண் சந்திரகலை எல்லாமும் இங்கே இருக்கின்றன. சிறந்த பதிவிரதையாக இருந்து அந்த பதிவிரதத்தாலேயே ஈஸ்வரனின் பாதி சரீரத்தை இவள் பெற்றதாக சொன்னாலும் இப்போது பார்க்கும்போது இவள் சிவஸ்வரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருடி முழுவதும் தானே ஆகிவிட்டாள் என்று சௌந்தரிய லஹரி சொல்கிறது. பக்தியின் சுவாதீனமும் கவித்த கல்பனா சுதந்திரமும் கொண்டு இப்படியெல்லாம் ஆச்சாரியாள், மூகர் போன்றவர்கள் துதிக்கிறார்கள். மொத்தத்தில் தாத்பரியம், அவள் பூரண பிரம்மசக்தி. அவளுக்கும் பரமாத்மாவான பரமேஸ்வரனுக்கும் லவலேசம் கூட பேதம் இல்லை என்பதே. பரமேஸ்வரனின் சரீரத்தை இவள் திருடியதாக ஆச்சாரியார் சொல்கிறார் என்றால், அப்பைய தீட்சிதர் வம்சத்தில் வந்த மகானாகிய நீலகண்ட தீட்சிதரோ அம்பாளுடைய கீர்த்தியைத்தான் ஈஸ்வரன் தஸ்கரம் செய்து கொண்டு விட்டான், திருடிவிட்டான் என்று குற்றப்பத்திரிகை படிக்கிறார்.
பரமேஸ்வரன் காமனை கண்ணால் எரித்தவராம், காலனை காலால் உதைத்தவராம் என்று லோகம் முழுக்க பிரக்யாதி பெற்றுவிட்டார். ஆனால் அம்மா, காமனை எரித்த நெற்றிக் கண்ணில் பாதி உன்னுடையதல்லவா? அதாவது தொலையட்டும், இந்த வெற்றியில் பாதி சிவனுக்கு சேரும். ஆனால் காலனை காலால் உதைத்து வதைத்த புகழ் அவரை அடியோடு சேரவே கூடாது. ஏனென்றால் இடது காலல்லவா அவனை உதைத்தது, அது முழுக்க உன்னுடையதுதானே என்கிறார். காமாட்சியின் கடாட்சம் துளி விழுந்து விட்டால் நாம் காமத்தை வென்று விடலாம், காலத்தையும் வென்று அமர நிலையை அடைந்து விடலாம் என்று அர்த்தம். அவளுடைய பெருமை நம் புத்திக்கும் வாக்குக்கும் எட்டாதது. அசலனமான சிவத்தையே சலனம் செய்விக்கிற சக்தி அது. அவளுடைய க்ஷணநேர புருவ அசைப்பை ஆக்ஞையாக கொண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் ஈஸ்வரனும் சதாசிவனும் பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறார்கள் என்கிறது சௌந்தர்ய லஹரி. ஜகத் சூதே தாதா. பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்பவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த முத்தொழிலோடு மாயை என்கிற மறைப்பு, மாயையை போக்குகிற ஞானம் என்ற அனுகிரகம், இவற்றை சேர்த்து கொண்டு பஞ்சகிருத்தியம் என்னும்போது மறைப்பான திரோதானத்தை செய்கிறவன் ஈஸ்வரன், அனுகிரகம் செய்பவன் சதாசிவன். இந்த தொழில்கள் எல்லாமே பராசக்தியின் ஏவலின்படி நடக்கிறவைதான். இந்த 5 மூர்த்திகளை 5 ஆபீசர்களாக வைத்து காரியம் நடத்தும் எஜமானி அம்பாள்தான். அவர்கள் தங்கள் இஷ்டப்படி தொழிலாற்ற முடியாது. அவர்களுடைய சக்தி எல்லாமும் பராசக்தியான இவளிடமிருந்து பெற்றதுதான். உன் பாதத்தில் அர்ச்சித்து விட்டால் போதும், அதுவே மும்மூர்த்திகளின் சிரசிலும் அர்ச்சனை செய்ததாகும். ஏனென்றால் திரிமூர்த்திகளின் சிரசங்களும் எப்போதும் உன் பக்கத்திலேயே வணங்கி கிடக்கின்றன என்கிறது சௌந்தர்ய லஹரியில் இன்னொரு ஸ்லோகம். திரயாணாம் தேவானாம். மும்மூர்த்திகளும் அந்த சரணாரவிந்தங்களில் தங்கள் தலையை வைத்து தலை மீது கைகளை மொட்டுக்கள் மாதிரி குவித்து அஞ்சலி செய்கிறார்கள். நாம் புஷ்பம் போடுவது அம்பாளின் பாத மலர்களிலிருந்து மட்டுமல்லாமல் திரிமூர்த்திகளின் கரங்களான மொட்டுக்களுக்கும் அர்ச்சனை ஆகிறது. சகல தேவ சக்திகளையும் பிறப்பித்த பராசக்தி ஒருத்திக்கு செய்கிற ஆராதனையே எல்லா தெய்வங்களுக்கும் செய்ததாகிறது என்கிறது உட்பொருள்.